வெல்கம் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விவோ மொபைல்ஸ் அதாவது எல்லா மொபைல்ஸ் விவோவில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இன்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ஐ மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஐ மேனேஜர்ன்றதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து ஸ்பேஸ் க்ளீனப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனப்னு இருக்கும்ல, க்ளீனப் ஆல்னு இருக்கும். அது மேலே அங்கே பாருங்களேன், க்ளீனப் ஆல் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா ஜங்க் ஃபைல்ஸும் க்ளீனப் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் க்ளீனப், லைன் க்ளீனப் எல்லாத்தையுமே அதில் பண்ணிக்கலாம். தேவையில்லாம் அந்த கேச் ஃபைல்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து CACHE அப்படி தான் அந்த இதுதான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் அந்த ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நான் வந்து குயிக் ஸ்லிமிங்னு இருக்குது. அது வந்து அது பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அதான் சொன்னல, அந்த கேச் ஃபைல்ஸ் வந்து ஃபைல்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போகும், மற்ற எல்லா ஆப்ஸ்லேயும் இருக்குல்ல அதுலேயும் போகும். அது உங்களுக்கு அவ்வளோதான். அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல் க்ளீனப்பில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத இந்த ஒரு ISO ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபைல் சொல்லுவாங்க, ஜிப் ஃபைல் அந்த மாதிரி. அது பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையில்லாதது, அதாவது உங்கள் ஃபோனுக்கு இந்த ஆப்புக்கு இது எதுக்குமே தேவையில்லாதது அப்படின்னு ஏதாவது ஒன்று டவுன்லோட் ஆகிடுச்சு, தெரியாமல் ஏதாவது டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது டெலிட் பண்ணி அது காட்டி அப்படியே வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் அது. ஸோ ஓகே, நான் இப்போ க்ளீனப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆடியோ க்ளீனப்பு எல்லா டூப்ளிகேட் ஃபைல்ஸ்னால் உங்களுக்கு 2 ஃபைல்ஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது டூப்ளிகேட்னால் அது ரொம்ப டூப்ளிகேட்னு நினைச்சாங்க. 2 ஃபைல்ஸாக இருந்தால் ஒரே ஒரு ஃபைல் தான் அது, அதே மாதிரி இன்னொரு ஃபைல் தான் அதுவாகும். அடுத்து வந்து செக்யூரிட்டி டிடெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டிவைரஸ் அது இது வந்து அவாஸ்ட்ன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் நான். இது வந்து இப்போ என்னோடது வந்து ஆன்டி வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது என் ஃபோனு. ஓகே, இப்போ சேஃப் தான் செக் பண்ணுதா. அப்படி ஒரு வேளை வைரஸ் இருந்துட்டா அது நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நான் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா மானிட்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் காட்டும். நான் இப்போ வைஃபை எதுவுமே நான் போடல, அதனால காட்டலை. உங்களுக்கு டேட்டா யூசேஜ் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ எந்தெந்த டைமில் எந்தெந்த ஆப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி எல்லாத்தையுமே காட்டிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு சென்சர்ஸ் எடுக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அது. அப்புறம் வந்து ஆப் மேனேஜர் இருக்கா, அதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரை விட அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். எப்படின்னா அப்டேட்டுக்கு எதாவது இருக்கும், அதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே வந்து நிறையா வந்து இந்த ஒரு சின்ன ஐகான்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பிளாக்ஸு. இது வந்து எப்படின்னா கால் பிளாக் பண்ணுறது, மெசேஜ் பிளாக் பண்ணுறது. பிளாக் லிஸ்ட்னால் அது வந்து நானே அதை பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து பிளாக் லிஸ்ட் வந்து அதாவது இந்த மாதிரி மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கும். அது போய் நம்பரை மட்டும் ஆட் பண்ணி, இல்லை உங்கள் கான்டாக்ட்ஸ் ஃப்ரெண்டு யாராவது தொல்லை பண்ணுறாங்க, அப்படி தொல்லை பண்ணுறாங்க, அது உங்கள் இஷ்டம், அது யார் வேணால் இது பண்ணிக்கலாம். சொல்கிறேன் நான். திரும்பி அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி ஃப்ளைட்ஸ் ஒன்று கேட்குது, இது கொஞ்சம் நேரம் ஆகுது, என்ன சொல்கிறது, லேட் நைட் இது, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆப் என்கிரிப்ஷன் வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. இது வந்து விவோ ஈஸி ஷேர்னு ஒன்று இருக்குது. இது வந்து விவோ மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஈஸி ஷேர்னால் ஷேர் இட் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் விவோ மொபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மொபைல்ஸ்லேயுமே இருக்காது. அப்புறம் பேட்ரி மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை % இருக்குது. இப்போ நார்மல் மோட்னால் உங்களுக்கு நார்மலாக தான் வந்து எல்லா யூசேஜ் பண்ணும்போது குறையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சம்ஷன் ரேங்கிங்கில் போனீங்கன்னா என்னென்ன வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து கன்சம்ஷன் ஆகிருக்கு, அதாவது ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கு, இவ்வளோ நேரம் விளாண்டுருக்கு, கேமரா இதுவாக இருக்குது அப்படின்னு காட்டுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஆல்வேஸ் ஆன் சார்ஜிங் டிஸ்பிளே, அது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் கூலிங் வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்தளவுக்கு அப்படி ஒன்றும் ஆப்டிமைஸ் பண்ணாது, இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அது ஈஸி, இதாவது ஒரு நல்லது தான் அது. ஏன்னா அது வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்ரும், ஓடுறதெல்லாம் ரன் ஆகிறதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது இன்னொரு ஃபைல் இது தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி இந்த கேம் பிரியர்களுக்கு வந்தாச்சு. ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அதாவது இந்த கேம் வந்து ப்ளஸ் கொடுத்து, இந்த கேம் அப்போ இல்லைனா ப்ளஸ் கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மெசேஜோ இல்லை ஒரு கால் வந்தால் கூட ஆட்டோ கட் ஆயிரும். அந்தளவுக்கு வந்து எதுவுமே உள்ளே வரக்கூடாது. மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப தொல்லை பண்ணுது கேமு அப்படின்னு சொன்னால் கேமு கிடையாது,
அந்த மெசேஜஸ் கால்லாம் தொல்லை பண்ணி சொன்னால் உங்களுக்கு இந்த இது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இதுவாயிரும். இது டிசேபிள் 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன் கேப்சர் அப்படின்னா இப்போ வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாகும், என்னது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அதை ஆஃப் பண்ணி விட்ரு கேம் விளாடும் போது மட்டும், மற்ற நேரத்துலலாம் கேம் விளாடும் போது மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் ஆட்டோ ப்ளே. அது வந்து இப்போது வந்து ஒரு கேம் இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்ருக்கீங்க, இதுதான் சொன்னல, இதுதான் அது. ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு, வைப்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா 3 ஃபிங்கரை வச்சு டவுன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் மாதிரி ஒரு மேலே வாட்ஸ்அப்னு இருக்கும். வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜஸ்ன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ஸ்க்ரீன் மட்டும் வாட்ஸ்அப் வரும். என்னடா டச் ஸ்க்ரீன், அந்த இது டச் ஸ்க்ரீனில் பாருங்களேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அதுக்கு இதுக்கு என்னடா இதுவும் 3 ஃபிங்கர் தானேன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சிங்க் ஆகாது, இது கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் கால்ஸ், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா கால்ஸுமே ரிஜெக்ட் ஆகிரும். இல்லை உங்களுக்கு வந்து அப்பா கால் அடிப்பார், அம்மா கால் அடிப்பார், இல்லை தெரிஞ்சவங்க முக்கியமானவங்க யாராவது கால் அடிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கால் மட்டும் அலோவ் பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் பாப்அப் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போகும்போது என்னென்ன ஆப்டிமைஸ் ஆகிருக்கு எல்லாமே காமிச்சிடும். அடுத்து வந்து இப்போ நான் வந்து கேமிங் போய் பார்க்குறேன், ஆமாம் உள்ள பார்த்தீங்களா சைடில் வரும். நான் சொன்னல எனக்கு வந்து சில இது இந்த இதில் இருக்க ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வராது, ஏன்னா வந்து வராமல் இருக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து Android 10 vivo S1 Pro. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஸ்க்ரீனு ஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஸ்க்ரீன் அப்படி ஒரு வேளை வந்து என் ஃபோனில் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா உங்களோட அந்த ஈஸி டச்சுன்னு ஒன்று இருக்கும், அது பண்ணிங்கன்னா அங்கே வந்து ரெக்கார்ட் ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுவுமே வந்து எனக்கு எப்படி பண்ணுன்னு தெரியலனா அப்படி இந்த இது பார் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே வந்து எஸ் கேப்சர்னு ஒன்று இருக்கும். அது போட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அது மேலே ஒரு ரெட் கலரில் ஒன்று ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வந்துடும். அதை டச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும் ரெக்கார்டு, அவ்வளோதான் கைஸ். அப்புறம் அது பேர் வந்து ஆல்பம்ஸில் ஸ்டோர் ஆயிரும். நீங்களும் ஈஸியாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். இப்போ வெளியே வந்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியான இதுதான் இது. உங்கள் ஃபோன் வந்து ஃபுல் ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் க்ளோன். இப்போ வந்து நான் 2 நம்பர் வச்சுருக்கேன், ஒரு நம்பர் வந்து யூஸ் ஆகுது, இன்னொரு நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ஆப் க்ளோன் போட்டிங்கன்னா 2 வாட்ஸ்அப் வந்துடும். ஒரு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர் போட்டுக்கலாம், ஒரு ஃபஸ்ட் சிம்மு. இன்னொரு அந்த செகண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட செகண்ட் சிம் போட்டுக்கலாம். அது 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளோதான் கைஸ். இது வேறு லெவல் ஆப்டிமைசேஷனாக இருக்கும், செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பை கைஸ்.